பீகாரில் கடந்த 2022 பிற்பாதியில் பாஜகவுடனான கூட்டணியை முறித்து கொண்டு வெளியேறினார் நிதிஷ்குமார். அதன் பின்னர் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து மீண்டும் முதல்வர் ஆனார். அதே ஆண்டு அக்டோபரில் மாநில அளவிலான ஜாதி வாரிய கணக்கெடுப்பை வெளியிட்டார். அதோடு மாநில அரசின் இடஒதுக்கீட்டை 65% உயர்த்துவதாக உறுதியளித்தார். அன்று முதல் தேசிய அளவில் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என காங்கிரஸ் கோரிக்கையை முன்வைத்தது. அது மட்டுமன்றி இந்திய கூட்டணி கட்சிகள் பாஜக அரசை இதை குறித்து வலியுறுத்தி வருகின்றன. இதில் வாய் திறக்காமல் மௌனமாக இருந்த பாஜக அரசு SC/ST இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் பறிக்க பார்க்கிறது என்று பாராளுமன்ற தேர்தலில் பிரச்சாரங்களை மேற்கொண்டது. ஜாதி வாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கும் நிதிஷ்குமார் ஆகியோர் ஆதரவுடன் மத்தியில் ஆட்சி அமைத்த பிறகும் இந்த விவகாரத்தில் பாஜக அமைதி காக்கிறது. அப்படி இருப்பினும் அரசின் அனைத்து திட்டங்களும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு சரியாக செல்ல தேசிய அளவில் ஜாதிய வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் கடந்த வாரம் 2024-25 நிதி ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதன் மீது மக்களவை விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மத்திய பட்ஜெட்டில் 20 அதிகாரிகள் பணியாற்றி இருக்கின்றனர். அதில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர் ஒருவர் கூட இதில் இடம்பெறவில்லை. நாட்டின் மக்கள் தொகையில் 73% கொண்ட இந்த 3 சமூகத்தினரும் பட்ஜெட்டில் எதுவும் கிடைக்கவில்லை. இன்றைய இந்தியாவில் தாமரை வடிவிலான சக்கரை யுகம் இருக்கிறது. இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள், சிறு மற்றும் நடுத்தர தொழிலாளர்கள் இதில் சிக்கியிருக்கின்றனர். மோடி, அமித்ஷா, மோகன் பகவத், அஜித் தோவல், அம்பானி, அதானி ஆகிய 6 பேர் இதை கட்டுப்படுத்துகின்றனர் என பேசினார். இந்த நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போது எம்பியுமான அனுராக் தாக்கூர் ராகுலை ஜாதி மற்றும் மத ரீதியாக மறைமுகமாக தாக்கி பேசினார். இதை பிரதமர் மோடி பாராட்டி இருப்பதும் பெரும் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. ராகுலின் பேச்சுக்கு மக்களவையில் எதிர்வினையாற்றிய அனுராக் தாக்கூர் தன்னுடைய ஜாதி தெரியாதவர், ஜாதி வாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறார். மேலும் ஒரு சிலர் தற்செயலாக இந்துக்கள் ஆகினர். அதனால் மகாபாரதத்தை பற்றிய அவர்களின் அறிவும் அப்படித்தான் இருக்கும் என தாக்கினார். இதற்கு பதிலளித்த ராகுல், ஆதிவாசி, தலித், பிற்படுத்தப்பட்டோர் பிரச்சனைகள் யார் எழுப்பினாலும் அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள். இருப்பினும் இதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன். அனுராக் தாக்கூர் என்னை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார், அவமானப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவரிடமிருந்து எந்த ஒரு மன்னிப்பு கோரலும் நான் விரும்பவில்லை. என்னை நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அவமானம் படுத்தலாம். ஜாதி வாரி கணக்கெடுப்பை பாராளுமன்றத்தில் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்றார். இன்னொரு பக்கம் சமாஜ்வாடி தலைவர் அகிலேஷ் யாதவ் எப்படி ஒருவரின் ஜாதியை கேட்க முடியும் என அனுராக் தாக்கூருக்கு கேள்வி எழுப்பினார். மேலும் பல எதிர்க்கட்சி எம்பிக்களும் அனுராக் தாக்கூரின் இத்தகைய பேச்சை எதிர்த்தனர். ஆனால் அவையில் பற்றியெறிந்த இந்த சம்பவத்துக்கு பொதுவெளியில் மேலும் எண்ணெய் ஊற்றும் விதமாக பிரதமர் மோடி, எனது இளம் மற்றும் ஆற்றல் மிகுந்த சகாவான அனுராக் தாக்கூரின் இந்த பேச்சு அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று. உண்மைகள் மற்றும் நகைச்சுவையான இந்த கலவை இந்திய கூட்டணி மோசமான அரசியலை அம்பலப்படுத்துகிறது என்று ட்வீட் செய்தார். அதோடு அனுராக் தாக்கூர் அவையில் பேசிய வீடியோவை தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் ஷேர் செய்திருந்தார். இவரை தொடர்ந்து அனுராக் தாக்கூர் அகிலேஷ் யாதவின் பழைய வீடியோவை வெட்டி, நீங்கள் எப்படி ஜாதி பற்றி கேட்கலாம் அகிலேஷ் யாதவ் என்று ட்வீட் செய்திருக்கிறார். இதை தொடர்ந்து பல எதிர்க்கட்சியினர் அனுராக் தாக்கூரின் செயலை கண்டித்தும் அதே வேளையில் மோடியை பாராட்டியும் விமர்சித்து வருகின்றனர். அதோடு அனுராக் தாக்கூரின் வீடியோவை பார்க்க வேண்டும் என மோடி கூறியதற்கு எதிராக பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் மற்றும்
அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. உண்மையில் ராகுல் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என கேட்பதே அவருக்கு தகுதி இல்லை. மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான அரசு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியது. அப்போது ஜாதி வாரி கணக்கெடுப்பும் எடுத்தது. அதை அவர்கள் ஆட்சி முடியும் வரை வெளியிடவே இல்லை. காரணம், இதை வெளியிட்டால் நாட்டில் ஜாதி மோதல் உருவாகும் என்பதை கைவிட்டது. அப்போது ராகுல் இதை வெளியிட சொல்லி ஏன் கேட்கவில்லை? இப்போது மோடி அரசை ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்க சொல்லி வற்புறுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? இந்த பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜாதிய வாரிய கணக்கெடுப்பும் நடத்துவோம் என்றது. ஆனால் பாஜக சொல்லவில்லையே. மீண்டும் இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.